ஹாய் எவ்ரிவான். மெஹந்தி கற்றுக்கிறதுல நீங்கள் பிகினராக இருந்தால் நான் செஞ்ச தப்பை நீங்களும் செஞ்சிடாதீங்க. அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம ஆர்கானிக் கோன் செஞ்ச உடனேவே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அப்படி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலைன்னா எல்லா கோன்ஸுமே 1 or 2 டேஸ்லேயே ஸ்பாயில் ஆகிடும். இந்த தப்பை தாங்க நான் பண்ணினேன். முந்தின நாள் யூஸ் பண்ண கோனை அப்படியே ஃப்ரீசரில் வைக்காமல் வெளியிலேயே வச்சு விட்டுட்டேன். அது என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி கோனை யூஸ் பண்ணும் பொழுது ட்ராப் பண்ணும் பொழுது திட்டாக வருது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஓல்டு ஹென்னா கோன் தாங்க. ஓல்டு ஹென்னா கோனுக்கும் ஃப்ரெஷ் ஹென்னா கோனுக்கும் இருக்கிற வித்தியாசமே இது தாங்க. இந்த திட்டாக வருது இல்லைங்களா, இது மாதிரி ஃப்ரெஷ் ஹென்னா கோனில் வரவே வராதுங்க. பிகினராக இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஹென்னா கோனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி திட்டாக சீக்கிரம் ஸ்பாயில் ஆகும் ஃபுல் கோனுமே. பீகாக் வரைவது எப்படி அப்படிங்கிற டாப்பிக்காக தாங்க நான் இந்த வீடியோவே ஷூட் பண்ணேன். ஆனால் கடைசியில் இந்த வீடியோவை இதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே மெஹந்தி போட வருங்க. அந்த நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவே நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நேரில் பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவை பண்ணினேன். கடைசியாக வீடியோவை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது எந்த அளவுக்கு கேவலமாக வந்திருக்குன்னு. நான் செஞ்ச ஒரே தப்பு, கோன் ஓல்டு ஆகிடுச்சு. 1 டே ஓல்டான கோனுன்னு தெரிஞ்சுமே நான் கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணிவிட்டு ஃபுல் கோனாக இருக்குது வேஸ்ட்டாக போகிடுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவே ட்ரா பண்ணேங்க. ஆனால் இந்தளவுக்கு மோசமாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்குன்னு 1 டே ஓல்டு ஹென்னா கோனு, கொஞ்சம் இருக்கிற ஹென்னா கோனு எது இருந்தாலும் தூக்கி போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு அதில் இருக்கிற ஹென்னா கோன்ஸ் எல்லாம் சேமித்து வைங்க. அதை வச்சு மறுபடியும் ஒரு நியூ ஹென்னா கோன் நம்மளால் உருவாக்க முடியும். அது எப்படிங்கிறத நான் சீக்கிரமாக ஒரு வீடியோவில் போடுறேன். இன்னும் 2 நிமிஷம் வீடியோ இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெஹந்தி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோவில் கேட்டுக்கோங்க. ஓல்டு ஹென்னா கோன் அண்டு நியூ ஹென்னா கோனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஓல்டு ஹென்னா பவுடர், நியூ ஹென்னா பவுடருக்கும் 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறேன். மருதாணி இலையை ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு காய வச்சு அரைச்சி பவுடர் ஆக்குவாங்க இல்லைங்களா, அந்த பவுடருக்கு பேர் தான் நியூ ஹென்னா பவுடர். அதை ஸ்ட்ரிங்கி ஹென்னா பவுடர்னு சொல்லுவாங்க. அப்படி புதுசாக அரைச்சி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பேக் பண்ணுவாங்கள்ல, அந்த பேக் பண்ண நாள்லேருந்து 8லேருந்து 12 மாதம் வரைக்கும் இருக்கிற பவுடரை நம்ம நியூ ஹென்னா பவுடர்னு சொல்லுவோம். பேக் பண்ணி 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே இருக்க பவுடர்ஸ் எல்லாம் க்ரீமி கன்சிஸ்டன்சி பவுடர் இல்லைன்னா ஓல்டு ஹென்னா பவுடர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிப்பு, ஹென்னா பவுடர் எப்போவுமே ஜிப்லாக் கவரில் தான் போட்டு வைக்கணும். நம்ம ஜென்ரலாக பவுடர் ஏதாச்சும் டப்பாவில் கொட்டி வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரிலாம் கொட்டி வைக்கக்கூடாது. கம்பல்சரி ஜிப்லாக் கவரில் இல்லைன்னா பவுடர் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். ஜிப்லாக் கவரில் போட்டும் ஒழுங்காக கவர் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலும் அது ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். அப்படி ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா சும்மா ஹேருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஹேர் டையா, அதுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும். ஹென்னாவுக்கு யூஸ் பண்ணணுன்னு நினச்சி கூட பார்த்துறாதீங்க. அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கான கோனில் ஒழுங்காக பீகாக் வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ, டாட்டா, பாய்.